வெல்கம் டு சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். முக்கிய எச்சரிக்கை, இந்த ஷோல சில லகுட பாடிகள் லாஜிக்கே இல்லாத சில ஸ்டன்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி மங்குனி அமைச்சரா மாறிடாதீங்க என்றுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம். I accept. Life is full of surprises. In fact, life is full of scientific surprises. எங்க எப்போ சயின்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இவ்வளவு ஏன் நியூட்டன் சாரோட ஸ்பிரிட் கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு பாத்துக்கோங்க. ஆனா உங்களை இந்த சயின்டிபிக் ஷாக்ல இருந்து காப்பாத்துறதுக்காகவே நான் இருக்கேங்க. உங்களுக்காகவே என் கூட இருக்கிறது சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். நாம முதல்ல சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இல்ல வேணாம், ஸ்டூபிட்ல இருந்து வந்துட்டா கூட என்ன இது ஆரம்பத்துல இப்படி முடிக்குது. சரி, ஏதோ ஒண்ணுங்க. நம்ம ஷோவோட கருத்து எல்லாம் ஒண்ணுதான், சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். இந்த ஷோல நீங்க பல விதமான சயின்ஸை கத்துக்க போறீங்க. வயிறுல இருக்கிற கொழுப்பு குறைக்கிறதுக்கு டயர் எப்படி பயன்படுத்தலாம், அதே கொழுப்பை ஒரே இடத்துல 9 கிலோமீட்டருக்கு ஓடி எப்படி குறைக்கிறது, ஓடுற வண்டியில குனிஞ்சு நம்பர் பிளேட்டை பாக்குறது, பறக்கும் போது இறங்குறது எப்படி மறக்கிறது. இதுக்காகவே நாங்க வச்சிருக்கிற சயின்டிபிக் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்களோட கிராபிக்கல் வியூஸ் மற்றும் அனிமேட்டட் வீடியோஸ், திருஷ்டிக்காகவே அடிவானவங்களோட வீடியோஸையும் சேர்த்து போட்டு தாக்குவோம். ஓவர் சைஸ் பந்து அல்டிமேட்ல இருந்து இது கூடவே மெஷர்மெண்ட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கால்குலேஷன், ஜியோமெட்ரி பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு இருக்கிற எல்லா அத்தியாவசியமான பொருளையும் வச்சு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அறிவு பசியோட காட்டுங்க. பணியில போய் தனியா விழுந்தவரு இவரை யாரும் அடிக்க தேவையில்லை, இவரே அடிச்சுக்கோ. ஹியூமன் தவறு செய்யறவங்க பேர்ல பெரிய தவறு செஞ்சவங்க இப்படி இவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கிறதோட நிறுத்திக்காம நாளைக்கு நமக்கு இந்த நிலைமை ஏற்படலாங்கிறத மறந்துறாங்க. நான் ஏன்டா பாலைவனத்துல பெல்ட் அடிக்க போறேன்றீங்களா? அதுவும் கரெக்ட் தான். இப்ப நம்ம ஷோ ஆரம்பிக்க போறோம். சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட். வெலாசிட்டி கிட்டையும் ஃபிரிக்ஷன் கிட்டையும் எந்த விவகாரமும் வச்சுக்காம நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். இல்ல நாம சின்ன பையன்றதுனால ஊஞ்சல் உங்ககிட்ட இறக்கம் காட்டும்னு எண்ணவே கூடாது. விஷயம் புரியாம மொமெண்டம் கிட்ட மோதினீங்கன்னா கமண்டலம் காலியாயிடும். ஊட்டிக்கு தனியா தான் போகணும் போல இருக்கு. சரி, வாங்க நாம போவோம் சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட்க்கு வித் ஃப்ரெஷ் வீடியோஸ். என்ன ஏதாவது சாப்பிட்டுட்டே பேசலான்றீங்களா? அப்போ காரமா சாப்பிட்டா நல்லா இருக்கும்ல? காரமானா இந்த மிளகா பஜ்ஜி எப்படி? பஜ்ஜி வேண்டாமா? அப்போ வெறும் மிளகாவா அப்படியே சாப்பிடுவேன்றீங்களா? எங்க கடிங்க. அப்புறம் பார்த்தாலே கபகபான்னு எரியுது இல்ல? காரம் காத்து அடைக்குதா? ஒரு நிமிஷம், உங்க அவதி எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதுக்கான மார்க்கத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன எதுன்னு சயின்ஸை கேட்போம். காரமா இருக்கிறதுக்கு காரணம் உங்க உணவு மட்டும் கிடையாது. அது நம்ம நாக்கில் உள்ள ரிசெப்டர்ஸை தூண்டும் போது உருவாகுது. இது பிசிக்கல் ஹீட்னால ஏற்படுற பெயினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த பர்னிங் எஃபெக்ட்டுக்கு காரணமா இருக்கிற கெமிக்கலுக்கு பேர் தான் கேப்சைசின். காரத்தினால வாயில ஏற்படுற எரிவை போக்குறதுக்கு பால் இல்லனா ஆயில் இருக்கிற ஃபேட்டி சப்ஸ்டன்சஸ் பயன்படும். அது எதுக்காகனா ஆயில்ல இந்த கேப்சைசின் ஃபுல்லா டிசால்வ் ஆயிடும். ஆனா தண்ணியால இதை பண்ண முடியாது. அதனால தான் எவ்வளவு தண்ணி குடிச்சாலும் காரம் குறையாம கண்ணு செவக்கிற அளவுக்கு காந்தல் தூக்கலா இருக்கும். ஸ்காவில் ஸ்கேல் அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்கு. இதோட வேலையே எந்த சில்லியில எவ்வளவு கேப்சஸ் இருக்குன்னு நமக்கு தெளிவா அளந்து காமிச்சிரும். உதாரணத்துக்கு இப்ப நம்ம வீட்லயே செய்யற கறி எடுத்துக்கோங்களேன். அதுல இருக்கிற காரத்தை மெஷர் பண்ணி பார்த்தானா ஒரு 200 கூட தாண்டாதுங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், வேர்ல்ட்ஸ் ஹாட்டஸ்ட் சில்லியோட மெஷர்மெண்ட் எவ்வளவு தெரியுமா? I'm not worried. I have Mexican blood running through these veins. So that means I can take this. The habanero challenge. சாப்பிடுறதுக்கு முன்னாடியே சேஷ்டையா? முதல்ல கடி, அப்புறம் பேசிக்க. இந்த உலகநாத சாப்பிடுறது சாதாரண மிளகா நீங்க நினைக்கிறீங்களா? அதாங்க இல்ல, இது ஹாபினோரா சில்லி. ஸ்காவில் ஸ்கேலை வச்சு இதை அளந்து பார்த்தோம்னா காரத்தை குறைக்க கோவில சுத்துவோம். ஏன்னா அதோட மெஷர்மெண்ட் 3 லட்சத்தை தாண்டும். காரமா இருக்கு. இந்த நீலமேக சாமளவண்ண உரிய போறது ட்ரினிடாட் ஸ்கார்பியன் சில்லி. பேரை கேட்டாலே டெரரா இருக்கு. ஆள் இன்னும் கொஞ்ச நேரத்துல டர்ரு புருன்னுவாரு, கண்டுக்காதீங்க. உங்க நாக்கை வெளியே எடுத்து ஷூ பாலிஷ் போடுற மாதிரி தேய்ச்சாலும் சரி, காரம் ஒரு வாரத்துக்கு போவார். ஸ்காவில் ஸ்கேல் இதோட மெஷர்மெண்ட் 15 லட்சம். சும்மா ஷாக் அடிச்ச பூனை மாதிரி நாக்க தொங்க போட்டு தெருவா ஓடுவோம். அளவுக்கு மிஞ்சின காரம் சாப்பிட்டாலே இவர் மூஞ்சி அகவாரமாய் போச்சு. 4 நாளைக்கு ஆகாரத்தை நீங்க தொடவே கூடாது. இந்த அரக்காப்படி வாயை பிடிக்க போறது கோஸ்ட் சில்லி. சும்மா தோராயமா இருந்தாலே 10 லட்சத்தை எட்டி பார்க்குமா. இது அலப்பீனோவை விட 7 மடங்கு காரமாக இருக்குமா செல்வமே. நல்லா இருந்த வாயை நரகத்தின் வாயில் மாதிரி ஆக்கிவிட்டாயடா கண்மணியே. இந்த மாதிரி கெத்து காட்டுறதுக்காகவே காரத்தை துண்ணுவங்க. அதை குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி பண்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒடா டம்ளர் ஒரு முடக்கல குடிக்கிறாங்க. இவரு குழாய் திறந்து விட்டு லொலலலாயின்றாரு. நீங்க நீர்வீழ்ச்சியிலே கொண்டு போய் வாயை விட்டாலும் சரி, கண்ட்ரோல் ஆகாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேப்சைசன்ஸ் தண்ணியில டிசால்வ் ஆகாது.
பால்வடி முகமாக இருந்தாலும் உன் மூளை பளிச்சென்று வேலை செய்கிறதா. கேப்சேஷன்ஸ் ஃபேட்லயும் ஆயிலையும் டிசால்வ் ஆகும். அப்படி இல்லைன்னா பிரெட்ல வெஜிடபிள் ஆயில சேர்த்தாலும் உடனடியாக டிசால்வ் ஆகும். எதுவும் கிடைக்கலன்னா கப்புன்னு பால் எடுத்து குடிச்சணும். என் வயிற்றுல பாலை வார்த்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு இப்பதான் பையனுக்கு அர்த்தம் தெரியுது. அப்புறம் தம்பி இன்னொரு மிளகா மிச்சம் இருக்கு. ஒன்னும் வருத்தப்படாத, தமிழ்ல காரத்துக்காக இன்னொரு கவிதை ஒண்ணு வச்சிருக்கேன். சரி சரி விட்டு சொல்ல. இன்னைக்கு நம்ம ஷோவோட ஸ்டார்டிங்கே கொஞ்சம் சமகாரமா இருந்தது இல்ல? அதுக்கு என்ன பண்ண முடியும், காரத்துல தானே ருசி இருக்கு. சரி விடுங்க, ஹார்ட் பார்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு லைட்டான விஷயத்தை காட்ட போறேன். சினமன், இந்த பேர் தெரியும்ல, இத பாருங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு கிண்டல் பண்ற வாயில இந்த பொடியை போட சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வரணும். இன்னொரு வாட்டி கெத்து காட்டுவியா? சினமன்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் பவுடர். அதை சாப்பிட்டா டக்கு நம்ம நாக்குல ஒட்டிக்கும். இன்னொரு மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, கேப்சேஷன் மாதிரி இந்த சினமன் அவ்வளவு சீக்கிரம் டிசால்வ் ஆகாது. என்ன கொஞ்ச நேரத்துக்கு மூக்கு வாயிலிருந்து நெருப்பு வர மாதிரியே இருக்கும், வேற ஒண்ணும். ஏற்கனவே தலை கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. அதை தொட்ட நீ கெட்ட. ஆல் ரைட்டா? ஆல் ராங் ஆயிடும். ஸ்பூன்ல சாப்பிட்ட உடனே நாக்கு சுழட்டிக்கிச்சு. நீ கரண்டில வேற நாட்டுற, அப்புறம் சுரண்டி எடுத்தாலும் வராது. அடுத்து மந்திரம் போட்டு மறைய போறாங்க போல இருக்கு. போ ஆத்தா, நீ வந்திருக்கிற காரணத்தை சொல்ல ஆத்தா. நாங்க உங்களுக்கு என்ன குறை வச்சோம்? அடே அப்பா, இது வாயா இல்ல பாயா? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சில்லி மாதிரி இந்த சினமன் அவ்வளவு சீக்கிரம் தண்ணியில கரையாது, அதனால காரம் குறையாது. வாய் கபகபா நெடியும் போது எது சொன்னாலும் புரியாது. ஆத்தா, ஆனா ஒண்ணு, நம்ம ஷோவை பொண்டு பொடிச்சுங்களா பாக்குது. நீ உன் பல்ல மட்டும் காட்டாத ஆத்தா. முக்கியமான மேட்ரு, சலைவால இந்த சினமன் கரையாதனாலதான் இந்த பாம் எஃபெக்ட். ஆத்தா கார்ல வந்துருச்சு, எல்லாரும் கணத்துல போட்டுங்க. ஆத்தா, இப்ப நாம பார்க்க போறது டிராப்பிங்ஸ் பத்தி. இத பண்ண போற இடம் ஜெயண்ட் ரேம்போட எட்ஜ்ல இருந்து, அதுவும் ஒரு சின்ன உடன் போர்டுல நின்னுட்டு பண்ணுவாங்க. என்னங்க, இது ஏற்கனவே சொல்லிட்டேனா? என்னங்க பண்றது, ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுல எல்லாம் மறந்து போகுது. ஆனா இது டிஃபரெண்டா இருக்கும். நமக்கு இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை செஞ்சு காட்ட போறது 7 வயசு குழந்தை. இந்த வாண்டு பையன் பெண்டுலம் மாதிரி ரேம்ப்ல இங்கேயும் அங்கேயும் போறத பாத்தீங்களா? வீல் சேர் வச்சு கூட என்னால பண்ண முடியும்னு இவர் செஞ்சு காட்டுறாரு. இவரோட சாதனைக்கு தன்னம்பிக்கைக்கும் நம்மளோட சல்யூட். தம்மா துண்டு குழந்தை என்னமா பண்ணுச்சு. போய் அந்த பையன் கத்துக்க போ. உடனே குபுக்குன்னு சிரிச்சிடாதீங்க. உங்களுக்கு வயசாகி நீங்களும் இதே மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் அடிக்கலாம். ஆனா வருத்தப்படாதீங்க, சயின்ஸோட அருள் இருந்தா சர்வ சகலமும் கிட்டும். டிராப்பிங்கோட பெண்டுலம் மோஷன் நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ஸ்கேட்ல இருக்க மொத்த ஃபோர்ஸும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி மற்றும் போர்டு. இந்த மாதிரி நீங்க விளையாடும் போது போர்டு மேல உங்க பாடி 90 டிகிரிஸ்ல இருக்கணும். இதுல நீங்க லைட்டா சாய்காந்து அடிச்சாலும் டிஸ்பேலன்ஸ் ஆகி சறுக்கிட்டே போவீங்க. கடைசி ஒரு வாட்டி மூக்கு தொட்டு பார்த்துக்கிட்டு முன்னாடி சாயறத பத்தி யோசிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதான் லேண்ட் ஆகும். ரேம்ப்ல ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டதுன்னா போர்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது அங்கேயே தான் இருக்கும். நாம தான் கேப்பார் இல்லாம கிடப்போம். ஆனா இந்த வெர்டிகல் ரேம்ப்ல இருந்து நீங்க கீழே இறங்கணும்னு நினைக்கும் போது எனக்கு புரியுது, அந்த டைம்ல நீங்க லைட்டா சாய வேண்டிய நிலைமை வரும். ஆனா எதுக்குமே ஒரு அளவு இருக்கு. ஒவ்வொரு அளவுக்கு பின்னாடி ஒரு விளைவு இருக்கு. இதுக்கு மேல எது கேட்கணும், நாம வீடியோ பார்க்கணும். சில பேருக்கு உரைக்கணுங்கிறதுக்காக நாங்க பிடிச்ச சில உதாரண புருஷர்கள். நம்ம அட்டெம்ப்ட் பண்றோங்கிறதுக்காக அடியில டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்குமா? முதல்ல இவங்க 90 டிகிரி ஆங்கிளையே மெயின்டைன் பண்ணல. அப்புறம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி கூட இருக்க வேண்டிய இடத்துல இல்ல. எவ்வளவு சிம்பிளா அடி வாங்கினாங்க. ஆனா இவங்களோட ஒரே கவலை, இப்ப மூஞ்சில பேன் கேக் போட முடியாது. ஒன்லி டீச்சர் தான். ஏய் கூட டியூட்டியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிருக்கோம். ஆனா பிராக்டிஸ் பண்றன்ற பேர்ல இவர் ஆர்வத்தை பாத்தீங்களா? ஓ மை கோஸ்ட், இவர் ஒழுங்கா தான் ஆரம்பிச்சாரு. ஆனா இந்த மஞ்சா கோட்டை நெருங்கும் போது கொஞ்சம் முன்னாடி சாஞ்சா இருப்பாங்க. அங்கதான் இவருக்கு கழுவி குங்கும மஞ்சா வச்சாங்க. 90 டிகிரியை மெயின்டைன் பண்ணியானா எக்ஸ்ட்ராவா ஒரு 90 போட்டு 180 டிகிரில போய் விழுந்தாரு. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு காலை 45 டிகிரில தொங்க விடுவாங்க. அடப்பாவி, நீ விழுந்ததுல உன் ஃப்ரெண்டுக்கு என்ன சந்தோஷம் பாரியா. பா, இவர் எவ்வளவு அழகா பண்றாரு பாருங்க. ஒரு வாட்டி சயின்ஸோட ட்ரிக்கை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கலக்கலாம். ஆனா பர்ற கண்ணா, வெயில் ஜாஸ்தியா இருந்தா மூளை இப்படிதான் வேலை செய்யும். நோட் திஸ் பாயிண்ட். சறுக்கு விளையாடுற இடத்துல கிறுக்குத்தனமா வேலை பார்க்கலாமா? நீங்க அடிப்பட்டதுக்கு டாக்டர் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்கற பைத்தியக்கார வைத்தியரை ஒரு வாட்டி பாருங்க. கண்ணா, நீ என்ன சின்ன குழந்தையா? சில்ட்ரன்ஸ் பார்க்ல வந்து இப்ப சில்லற வர்ற. ஆனா உன்னை தூக்குறதை விட வீடியோ எடுக்கிறது தான் தனக்கு முக்கியம் காட்டுறான் பாத்தியாடா. படிக்கட்டுல இருந்து விழுறதுக்கு முன்னாடி உன் மணிக்கட்ட ஒரு வாட்டி பாத்துக்கப்பா. நேரம் மோசமா இருக்குமே. யாருமே இல்லாத இடத்துல யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற?
ரேம்ப்ல பண்றவங்களுக்கு ஸ்கேட்டிங் எப்படின்னு சொல்லி தரலாம். ஆனா இப்படி வீம்ப்ல பண்றவங்களுக்கு நான் என்னத்தடா சொல்றது? ஒன்பது கோழியும் ஒரே இடத்துல உட்காந்து வச்சு ஆராய்ச்சி பண்ணா கூட இவங்களுக்கு எல்லாம் ஏன் இப்படி பண்ணணுங்கிற எண்ணம் உதிக்குதுன்னு நம்மளால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் சயின்ஸ் இல்ல, வேண்டிக்கிட்டு வச்சுக்கிற வேட்டு. அதெல்லாம் இந்த போய் உழுந்து வரது அடிக்கடி காட்டுறீங்க அப்படின்னு உங்க மனசுல ஒரு கடுப்பு கலந்த கேள்வி கிளம்பும். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க இதை வீட்டுல செஞ்சு பாத்துக்க கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இதை 2-3 வாட்டி போட்டு காட்டுறோம். ஆனா நல்லா பாத்துக்கோங்க, நானும் ஸ்டூபிட் சொல்றவங்க நிச்சயமா நம்ம ஷோவுக்கு வருவீங்க. ஹைட் ஃபோபியா, இதுக்கு வெர்டிகோன்னு இன்னொரு பேர் இருக்குங்க. நமக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. நாம இந்த ஹைட்னாலே அலறி அடிச்சுட்டு ஓடுவோம். ஆனா ஒரு சில பேர் இருக்காங்க, ஹைட்னு சொன்ன உடனே குஷி ஆயிடுவாங்க. ஆனா ஓவர் குஷி உடம்புக்கு ஆகாதே. இப்படி இவங்க ஜாலியா போறதுக்கு காரணம் ஜிப் வயர்ஸ். இந்த ரோப்ஸோட உதவியால தான் இவ்வளவு உயரத்துல இருந்து இயற்கையோட அழகை ரசிக்க முடியுது. வெர்டிகோன்ற பிரச்சனை உள்ளவங்க இது கிட்ட கூட போயிடாதீங்க. ஆமாங்க, ஜிப் வயர்ஸ் சந்தோஷத்தோட இது கூட சேஃப்டியும் சேர்ந்து இருக்கு. இதுல உள்ள சந்தோஷத்தை என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடி இதுல இருக்க சயின்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜிப் வயர்ஸ்ல நீங்க இந்த மாதிரி பயணம் பண்றதுக்கான காரணம் கெட்டனரி. இது ரைடர் மற்றும் கேபிளோட வெயிட்னால உருவாகிறது. உங்க பயணத்தோட முடிவுல கெட்டனரியோட ஆங்கிள் மேல் நோக்கி இருக்கும். அதனால பயணத்தோட முடிவுல ரைடரோட வேகம் குறைஞ்சு அது நிறுத்துறதுக்கான பெர்ஃபெக்ட் டைமிங் கிடைக்கும். இதுக்காகவே எல்லா ஜிப் வயர்ஸோட அமைப்பையும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழ் நோக்கி இருக்கும். சரி, இந்த ஜிப் வயர்ஸை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒயருக்கு அதிகமான வெயிட் நீங்க கொடுக்க கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்ட ஆங்கிள் கீழே நீங்க போயிடக்கூடாது. இதை மீறினா விஷயம் தலைகீழ மாறிடும். அப்புறம் உங்க பயணத்துல எந்த பயனும் இல்லாம போயிடும். இங்க செட்டப் கரெக்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா போற மாதிரி தெரியுது. ஆனா செட் பண்ண ஆங்கிளோட டிகிரி ரொம்ப இறக்கமாய் போச்சு. அத டக்குன்னு எந்திரிங்க, வெயில் அடிக்குதுல. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 4 டிகிரில 1 டிகிரி ஜாஸ்தியான கூட உங்க வேகம் கூடுதலாயிடும். இங்க அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. வேகம் கூடி குட்டையில விழுந்தாங்க அக்கா. நல்ல வேலை கரெக்டா தண்ணி இருந்தது. நாம ஆங்கிள், ட்ராஜெக்டரி, டிகிரின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் இப்படிதான் குதிப்பேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு எதுக்கு ஜிப் வயர் இவ்வளவு பில்டப்? நேரா குதிக்க வேண்டியதானே. நல்லா உருளு. இந்த ஜிப் வயர்ல வெயிட் டெஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வெயிட் ஜாஸ்தி ஆச்சுன்னா அவ்வளவுதான், ஜிப் வயர் தொங்க ஆரம்பிச்சிடும். வெயிட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலையப்படாம வயிற்றுல முட்டி நின்னாரு. அப்படி இதை பத்தி கவலைப்படாம சிரிக்கிற பத்தியா? வயிறு வலிக்க சிரிக்கிறதுன்னு இதான் போல இருக்கு. அப்படியே சிரிச்சிங்க சயின்ஸை படிச்சிரு. வீட்டுல இருக்கிற வேலையை விட்டுட்டு காட்டுல வந்து கைத்துல தொங்கணும்னு ஒரு தலையெழுத்து. இவ்வளவு வேகமா வர இந்த மனுஷன் எப்படி நிப்பாருங்கிறதா உங்க கேள்வி. இப்ப அண்ணன் காட்டு வர பாருங்க, 2 காலையும் வீழ்ச்சி மரத்துல அண்டை கொடுத்தா வேலை முடியுது. இவருக்கு இதான் பிரேக்கிங் பாயிண்ட். ஃபனி திங்ஸ், ஸ்விங்ஸ். நோ டவுட், ஊஞ்சல் ஆடுறது ஜாலியான விஷயம் தான். வழக்கமா எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். குழந்தைங்களை விட பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க விளையாடுற ஊஞ்சல் இப்படி ஓவர்லோடு போட்டு உடச்சிட்டே இது நியாயமானு கேட்கறேன். உன்னை கண்டிப்பா எந்த பார்க்லயும் சேர்க்க மாட்டாங்க. ஒண்ணு இல்ல, குழந்தைங்க விஷயம் கொஞ்சம் கொந்தளிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, குழந்தைங்களா இருந்தா என்ன, பெத்தவங்களா இருந்தா என்ன, ஊஞ்சல உட்கார்றது பெரிய பிழை இல்லை. ஆனா ஊஞ்சல் ஆடிட்டு கீழே இறங்கணும்ல, அதுக்கு நிச்சயமா சயின்ஸ் தேவை. இத பாருங்க. ஊஞ்சல்ல கிரியேட் ஆகிற மோஷன் அது கீழே இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி மற்றும் அதோட செயினால உருவாகுது. இது ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரே டைரக்ஷன்ல நீங்க போயிட்டு வரதுக்கு உதவுது. ஊஞ்சல் ஆடிட்டே இருக்கும்போது நீங்க கீழே இறங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க லான்ச் ஆங்கிள் மற்றும் வெலாசிட்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆங்கிளை கரெக்டா அளந்து வச்சுக்கணும். நீங்க ரொம்ப உயரத்துல இருந்து குதிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ உங்களுடைய ட்ராஜெக்டரி நிச்சயமா நேரா இருக்காது. அதே மாதிரி டவுன்வர்ட் ஸ்விங்கோட எனர்ஜி வெலாசிட்டியா கன்வெர்ட் ஆகும். அதனால ஊஞ்சல் கீழே இறங்கும்போது நீங்க குதிக்க முயற்சி பண்ணீங்கன்னா நிச்சயமா தூக்கி வீசப்படுவீர்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. ஆனா ஊஞ்சல்ல இருந்து எப்படி விழக்கூடாது அப்படிங்கிறதுக்கான வீடியோ எங்க கிட்ட இருக்குங்க. வாரே வா. இத பார்த்து நீங்க சிரிக்கணுங்கிறதுக்காக தான் காட்டுறோம். சோ ப்ளீஸ் இதை எங்கேயும் ட்ரை பண்ணாதீங்க. ஊஞ்சல் ஆடுறது பெருசு இல்ல, ஆனா இறங்கும் போது ஏடா கூடமா எதுவும் ஆகாம பாத்துக்கணும். ஊஞ்சல் நிக்கிறதுக்குள்ள அர்ஜென்டா எதுக்கு நீ கீழே இறங்குன? லான்ச்சிங் ஆங்கிளை கவனிக்காம சீட்டை விட்டு எஞ்சிங்கன்னா மூக்கு வாயெல்லாம் தேய்மானமா இருக்கும். வாவ், என்ன அழகா பையன் ஸ்விங் பண்றான். வெரி நைஸ். ஆனா என்ன பிரச்சனைனா ஊஞ்சலுக்கும் தாலாட்டுக்கும் பையனுக்கு வித்தியாசம் தெரியல. 3வது ஆட்டிலே வாங்கிட்டான். யாரும் பதறாதீங்க. இந்த பங்கத்தோட எப்படி நம்ம உலகத்தை ஃபேஸ் பண்றது அப்படின்னு பயந்து பையன் அங்கேயே குப்பரடிச்சு படுத்துட்டான். குழந்தைங்க எப்பவும் பெரியவங்களோட இருக்கிறதா சேஃப் நினைப்பாங்க. ஆனா இவரை நம்பி இந்த குழந்தை ஆரம்பிச்சான்னு தெரியல. ஆசாசியா பெத்த பிள்ளைய பார்க்கல எப்படியா தூக்கி போட்டு விளையாடுறது. என்னடா ஒரு பையன் ஊஞ்சல்ல இருந்து எகிரி வந்து விழுந்தானே, அவனை தூக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட வரல. ஒரு பதட்டம் இல்ல. புள்ளைய கையை கொடுத்து தூக்காம பக்கம் சிரிக்கிறீங்க. லோயஸ்ட் பாயிண்ட்ல ஜம்ப் பண்ணும்போது வெலாசிட்டி அதிகமா இருந்தாலும் ஹைட் ரொம்ப கம்மியா போச்சு. ஒருவேளை ஒரு 45 டிகிரிஸ்குள்ள குதிக்க முயற்சி பண்ணியிருந்தாருன்னா இவருக்கு பெர்ஃபெக்ட் ட்ராஜெக்டரி கிடைச்சிருக்கும். அது மிஸ் ஆனதுனால பெர்ஃபெக்ட் ட்ராஜடி ஆகி போச்சு.
பரவாயில்ல, ஊஞ்சல்ல விழுந்து வரனாலும் அடுத்தபடியா உடனே ஓட்டப்பந்தயத்துக்கு பையன் ஆயத்தமாயிட்டான். இதுக்கு அவங்க அப்பா உதவி தேவையில்லை. ஸ்டண்ட் பண்றதுக்கு டைமிங் முக்கியம். அதை விட பெரிய விஷயம் சயின்ஸை பத்தின அறிவு கொஞ்சமாவது இருக்கணும். இல்லைன்னா பார்க்க மணல்ல தலைய விட வேண்டியதான். நீங்க பாக்குறது ஒரு ட்ரெயின்ட் ப்ரொஃபஷனல் ரஷ்யன் ஸ்விங்கர்ஸ். இவங்க செயினுக்கு பதிலா ஒரு சாலிட் போல்ஸ் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா, ஜம்ப் என்னமோ ராக்கெட் லான்ச் மாதிரி இருக்கு. ஸ்விங்கர்ட் ஆர்க் செயினோட டென்ஷனை டிபெண்ட் பண்ணிருக்கு. ஒருவேளை நீங்க ரொம்ப உயரத்துக்கு போக முயற்சி பண்ணீங்கன்னா செயின் டென்ஷனை இழந்து சீட் டிராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா சாலிட் போல்ல இதுக்கான வாய்ப்பே இல்லை. இவங்க 360 அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா எவ்வளவு அழகா சுத்துறாங்க. சுத்திட்டு இருக்கவர் நிறுத்துங்கன்னு கத்துறது சுத்துறவங்க காதுல விழல. ஆனா இறங்குறத பத்தி ஒரு முடிவு எடுத்தானே ஆகணும். குதிச்சிடு. என்னது, ஸ்கீயிங்க லீவ்ல தான் விளையாடணுமா? அப்போ ஒன்று பண்ணுங்களேன், ஸ்னோ போர்டிங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதை நிறைய சேலஞ்சிங்கா இருக்கும், இன்னொரு பக்கம் நிறைய ஃபன்னாவும் இருக்கும். அந்த ஃபன் ஜாஸ்தியான என்னாவும் எல்லாருக்கும் அந்த ஃபன் ஷேர் ஆகும். ஸ்னோ போர்டிங் பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இதை பத்தி நல்லா தெளிவா புரிஞ்சுக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எடுத்து சொல்லுங்க. ஸ்னோ போர்டிங்க ஸ்னோல மட்டும்தான் பண்ணணும். எப்ப சிவப்பு சட்டை இப்பதான் ஸ்னோ போர்டிங்க ஸ்னோல பண்ணுன்றேன். ஒல்லிக்கிட்ட இருக்க சறுக்கிட்ட வந்து யாரா தண்ணியில் விழுது. குளிக்காம வந்து தண்ணியை பார்த்தோன்னா டென்ஷன் ஆயிட்டேன். ஸ்னோ போர்டில் விளையாட தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா ஸ்னோ போர்டில் விளையாடுறவங்கள தொல்லையே பண்ணாதீங்க. பராக் 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 எப்படி சார் ஃபிளைட் மோட்ல வந்தாரு. சரி, இந்த மாதிரி ஸ்டூபிட் ஆளுங்களை பார்த்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? சயின்ஸை புரிய வச்சாங்களா இல்லையா? புரிஞ்சாதான் டேக் ஆஃப் ரொம்ப சேஃபா இருக்கும். டேக் ஆஃப் மட்டும் சொதப்பிட்டு போச்சு மொத்தமா நிசப்தமாயிடும். நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? கீழே வந்துட்டு இருக்கிற ஸ்னோ போர்டர் தன்னோட ஸ்னோ போர்டோட அப்பர் எட்ஜ அப்படியே பனியில அழுத்தி வச்சிருப்பாரு. இது கீழே விழாம அவர் பாதுகாக்குது. இப்படி பண்றதுனால ஃபிரிக்ஷன் அதிகமாகி ஸ்பீடு குறையுது. நீங்க மேக்ஸிமம் ஸ்பீட்ல ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல உள்ள ஃபிரிக்ஷனை நீங்க குறைக்க முயற்சி பண்ணணும். அதுக்கு பேலன்ஸ்டா உங்க பாடி வெயிட்ட இந்த போர்ட்ல ஈக்குவலா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கணும். போர்டும் ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணிருக்கணும். இதுல அடுத்து நீங்க பார்க்க போற டெக்னிக் பாப்பிங். ரேம்ப் பக்கத்துல வந்த உடனே உங்க 2 காலையும் நீங்க புஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்க 2 காலையும் ஈக்குவலா பயன்படுத்தி நீங்க ஜம்ப் பண்ணணும். உங்க கால்களில் இருக்கிற மசில்ஸ் ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி ஆக்ட் பண்ணி உங்களால ஹைட்டா ஜம்ப் பண்ண முடியும். இதுல முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னது? உங்க ஸ்பீடை நீங்க அதிகப்படுத்தணும். ஸ்பீடு குறைவா இருந்தா அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க லேண்ட் பண்ற எல்லாமே ஸ்னோவா இருக்கணுங்கிற அவசியம் அங்க இல்ல. ஜிக்ஸாகா போறதுனால ஃபிரிக்ஷன் ஜாஸ்தி ஆகி உடனே ஸ்பீடு குறைஞ்சிடும். என்ன ஸ்பீடுன்னு சொன்ன உடனே உங்க ஆர்வம் ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. ஆனா நீங்க இந்த பாப் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அட லாலிபாப் இல்லையா? அதை பத்தி யார் சொன்னது? கொஞ்சம் இருங்க, நான் சொன்ன பாப் வேறயா? பாப் பண்றேன் டாப்பை கட்டிட்டாரு. மண்டை லைட்டா வீங்கின மாதிரி இருக்கு இங்கிருந்து பார்க்கும்போதே. 4 பேர் பார்க்கும்போது இதை பண்ணணும்னு நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்க உடம்ப லைட்டா முன்னாடி கொண்டு வாங்க. அப்ப ஆங்குலர் மொமெண்டம் உங்க ஸ்பீட் அதிகப்படுத்தும். இதுல எகிரி ஊழல் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஃபிரிக்ஷன் ஆகுது, ஆங்குலர் மொமெண்டம் ஆகுது. நம்ம கிட்ட இன்சூரன்ஸ் இருக்குல்ல. என்னது, பனியில விழுறதுக்கு தனியா இன்சூரன்ஸ் போடணுமா? உங்களுக்கும் இந்த கல்லுக்கும் ஒத்து போகுமா? அப்போ உங்களுக்கும் ஹார்டான விஷயத்துக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. அப்போ உங்களுக்கு நிச்சயமா ராக் கிளைம்ப் பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஐ எம் ஷூர் அபவுட் தட். அது ரொம்ப சிம்பிள்ங்க. கொஞ்சம் முக்கியமான எக்யூப்மெண்ட்ஸ்ல எடுத்துக்கணும், அப்புறம் கொஞ்சம் ட்ரைனிங். இது முடிஞ்ச நல்ல பெரிய பாறையா பார்த்து ஏற வேண்டியதுதான். இருந்தாலும் சில விஷயங்கள் சொல்லி ஆகணும். இதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப முக்கியம், நம்புங்க. இவர் என்ன பண்றாருன்னா மலை ஏறன்னு சொல்லி செங்கல்லாம் பிரிக்கிறாரு. எதான் பண்ணீங்கன்னு வீட்டுல போய் சொல்லிடாதீங்க. இவர் சேஃப்டி பொருள்லாம் கரெக்டா தான் எடுத்துட்டு போனாரு. ஆனா வைக்க வேண்டிய இடத்துல சரியா வைக்கல. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பலமான கிரிப். ஏன்னா இது கிராவிட்டிக்கும் ஃபிரிக்ஷனுக்கும் நடக்கிற போராட்டமா இருக்கும். கிராவிட்டி நம்மள கீழே பிடிச்சி இழுக்கும். நம்ம கையில அதுக்கேற்ற மாதிரி ஃபிரிக்ஷன் இருந்தாதான் நம்ம கீழே விடாம தப்பிக்க முடியும். இதை பார்த்துட்டு சொல்லுங்க. வேகமா ஃபிரிக்ஷனை உருவாக்குறதுக்கு நீங்க கிளைம்பிங் சர்ஃபேஸ்ல அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். எவ்வளவு அழுத்தமா அந்த பாறைகளை நீங்க பிடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான ஃபிரிக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த கிளைம்பிங் சர்ஃபேஸ் கொஞ்சம் அதிகமா இருந்ததுன்னா உங்க காலுக்கும் கைக்கும் எங்கெல்லாம் கரெக்டான கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் நீங்க சரியான ஃபோர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மேலே ஏறுறதுக்கு உங்களுக்கு கரெக்டான கிரிப் கிடைக்கும். இதனால நீங்க கிராவிட்டில இருந்து தப்பிச்சிடலாம். அதே சமயம் உங்க பாடியும் கிளைம்பிங் சர்ஃபேஸ்க்கு பக்கத்துல இருக்கணும். அப்பதான் உங்க கைகளுக்கு தேவையில்லாத பிரஷர்லாம் இருக்காது. இப்படியே காலை வச்சு புஷ் பண்ணி அதிகமான ஃபிரிக்ஷனை நீங்க உருவாக்கலாம். இது மிஸ் ஆச்சுன்னா கிராவிட்டி உங்களை காலவாரி விட்டுரும். இது என்னங்க கிளைம்பிங்? அவர் பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட ஹோல்ஸ் அதுல இருக்கு. ஒரு த்ரில்லே இல்லையே.
இவர் என்ன பண்றான்னு பாருங்க. இவருக்கு தேவையான grip கிடைச்சிருச்சு. ஆனா இவர் அடுத்து என்ன பண்றாருங்கிறதா மேட்டரே. என்ன தடவுறாரு கண்ணு தெரியலையா? ஒரு வாட்டி ஏறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தா பரவாயில்ல, யோசனை பண்ணி தான் கண்டிப்பா ஏறி இருக்க மாட்டாரு. இப்ப உடும்பு மாதிரி ஒரே இடத்துல பாவம் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதான். கரெக்ட், அதான் இப்ப பார்த்தமே. வெர்டிகல் கிராக்ல இந்த ஃபிரிக்ஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு நீங்க ஒரு ஹாரிசான்டல் ஃபோர்ஸ் உருவாக்கணும். அந்த கிராக்கை பிடிச்சி நீங்க இழுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபோர்ஸ் கிடைக்கும். அதே சமயத்துல காலை வச்சு நீங்க புஷ் பண்ணலாம். இல்லைன்னா கிராவிட்டி உங்களை கீழே பிடிச்சி இழுத்து நம்ம ஷோக்கு அனுப்பி வச்சிரும். மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணாதான் ஃபிரிக்ஷன் உருவாகும்னு அப்பவே சொன்னேன். அந்த கிராக்கோட கேப்ல உங்க காலை விட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் புஷ் பண்ணணும். ஆனா இவர் ஒரு கட்டத்துல தன்னோட கால்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாரு. அவ்வளவுதான், ஃபிரிக்ஷன் குறைஞ்ச உடனே மாம்பழம் மாதிரி மலையில இருந்து உருண்டு விழுந்தாரு. நைட்ல உங்க கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பகல்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பாழா போன மனசு பாதியிலே மாறினாலும் மாறும். இவ்வளோ மேல போனதுக்கு அப்புறம் எதுக்கு காலை வச்சு அளக்குற? கீழே வர்றதுக்கு வேற டெக்னிக்கே இல்லையா? கேர்ள் ஃபிரெண்ட் இம்ப்ரெஸ் பண்ணி காட்டணும் ஒரு ஆர்வத்துல சயின்ஸை கோட்டை விட்டாரு டேமியன். 2 காலோட ஃபோர்ஸ்னால செவுத்துல மேனேஜ் பண்ணி நின்னவரு ஒரு காலை தொங்க விட்ட உடனே மொத்தமா எல்லாம் சேர்ந்து கீழே வந்துருச்சு. நல்லா பாத்தீங்களா? கேர்ள் ஃபிரெண்ட் இம்ப்ரெஸ் பண்றேன்னு கழுத்தை கம்ப்ரஸ் பண்ணிக்காதீங்க. இதுல ஏறும்போது முடிஞ்ச அளவுக்கு செவுத்துக்கு அகைன்ஸ்டா நீங்க எந்த அளவுக்கு புஷ் பண்றீங்களோ உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபிரிக்ஷன் கிடைக்கும். உங்க பாடி வெயிட் கூட கிராவிட்டில இருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணும். இவ்வளவு தூரம் ஒழுங்கா ஏறின டேமியன் என்ன நினைச்சு ஒரு கால தொங்க விட்டாருன்னு தெரியல. தான் நினைச்சதை சாதிப்பண்ணு ஒத்த கால அங்க போய் நின்று அடம் பிடிச்சாரு. அதனால தர்மாஸ்பத்திரியில இடம் பிடிச்சாரு. ரிசல்ட் கொஞ்சம் ஆயிடுச்சு. சரி, இத பார்த்து என்ன சொல்லுவேன்னு உங்களுக்கே தெரியும். தயவு செஞ்சு செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பொண்ணை லவ் பண்ணாதீங்க. அப்படியே பண்ணாலும் படிக்கட்டில் ஏறி போங்க. அப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஊஞ்சல் ஆடினவங்களா இருக்கட்டும், இல்ல ஸ்னோ ஸ்போர்ட்ஸோ ஸ்கீயிங்கா இருக்கட்டும், அது ராக் கிளைம்பிங்கோ இல்ல கிச்சன்ல இருக்க சில்லியோ, இப்படி சகலத்திலயும் சயின்ஸ் கலந்துருக்கு. இப்படி தூண்லயும் துரும்புல இருக்கிற சயின்ஸை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்காங்க. உங்க லைஃபையும் ஈஸியா மாத்துங்க. இது நீங்க படிக்கும் போது ஏதாவது தவறு நேர்ந்திருந்தா அதை நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. டேக் இட் ஈஸி. ஏன்னா சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் தான் இருக்குல்ல. இங்க வாங்க, இந்த ஷோவை பாருங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கங்க. குட் பை.